நீ சம்பாதிக்கிற காசை வச்சு எத்தனை துணி வேணாலும் வாங்கிக்க. ஆனா ஓம் பிறந்த நாளைக்கு அப்பா கொடுக்குற காசுல தான் புது துணி வாங்கணும். சரியா? சரிங்கப்பா. அப்பா இன்னைக்கு காலையில நம்ம துறக்கண்ட அண்ணனை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறியா, நீ வெயிலுக்கு முன்னாடியே போய் பார்த்து வாயா. சரிப்பா. ஐயா என்னங்க ஐயா, காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரை. ஏத்தா மலரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க ஐயா? நாளை கழிச்சு உன் புருஷன் வெற்றிக்கு பிறந்த நாள் தான். இத்தனை வருஷம் நாங்க மட்டும் இருந்தோம், இப்ப நீயும் வந்துட்ட. அதனால நல்ல விமர்சையா கொண்டாடணும்னு நாட்டரசன்ட்டு சொல்லியிருக்கேன். நீயும் அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுத்தா. இந்த பிரைஸ் ஏதோ சொல்லுவீங்களே, சர்ப்ரைஸா? ஆமாத்தா ஆமாத்தா, அதேதான். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுத்தா, வெற்றி சந்தோஷப்படுவான்ல. சரிங்க ஐயா. நாளை கழிச்சு அவருக்கு பர்த்டேவா? ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் யாருமே உன்னை பார்த்தது இல்லையா? அதுதான் ஊரே பார்த்துருச்சல்லடி. வா வா. ஒண்ணு சைக்கோவாரு, இல்ல இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாரு. ரெண்டுக்கும் நடுவுல இருந்துகிட்டு எப்ப என்னவா இருப்பன்னு தெரியாம அம்பியாவும் இருந்து அந்நியனாவும் இருந்து என்ன சாகடிக்காத. இங்க பார், இனிமே என்ன கேட்காம அடுப்படிக்குள்ள வந்த மரியாதை கேட்டுடு, ஜாக்கிரதை. போ, இனிமே எது வேணும்னாலும் அங்க வாசல்ல நின்னு கேளு. போ. அம்மா, அகிலாக்கா பேசணுமா? அகிலாவா? ஆமாமா. பேசின வெளி சத்தம் கேட்கும்ல, அத கொஞ்சம் போடாத்தா, எல்லாரும் கேட்போம். இது போடுறேன். எல்லாரும் கேட்போம். ஹலோ அகிலா. அம்மா சொல்லு அகிலா, என்ன இப்போ கால் பண்ணிருக்க? என்ன விஷயமா? என்ன அகிலா, என்னம்மா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு சொல்லுமா. அம்மா, நான் உன்னை கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லு அகிலா. நான் பேசாம கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா. ரண வேதனையா இருக்கு. மலரும் வெற்றி மாமா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்குமா. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனாலதான் ஏதோ என்னால இத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. எனக்கு என்னமோ போதும்னு தோணுதுமா. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழாமே இருந்துடலாமா. ஐயோ அம்மா, நான் கிளம்பி வந்துடுறேம்மா. கடைசி வரைக்கும்
உனக்கும் அப்பாக்கும் மகளாவே இருந்துடுறேம்மா. நான் யாருக்கும் பொண்டாட்டிய வாழ விரும்பல. ஏ அகிலா, என்னடி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க? இப்படி சொல்ற அளவுக்கு என்னடி ஆச்சு? என்ன ஆகணும்? தினமும் ராத்திரி குடிச்சிட்டு வந்து என்ன மன ரீதியா சித்திரவதைப்படுத்துறாரு. வார்த்தையால என்ன கொல்றாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் நல்லா போத்திட்டு படுத்துட்டு இருந்தேன். விசுக்குன்னு வந்து போர்வையை பிடிச்சு இழுத்து ஒரு மாதிரியா தப்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் உசுரே கையில இல்ல தெரியுமா? அது மட்டும் இல்லாம என்ன தூங்க விடாம எழுப்பி உட்கார வச்சு என்னென்னமோ சொல்லி தினமும் திட்டுறாரு. என்ன தினமும் அழ வைக்கிறாருமா. ஆனா அதுக்கு அடுத்த நாளே வந்து என்ன மன்னிச்சிடு, நான் பண்றதெல்லாம் தப்புன்றாரு. அந்த ஆள் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு என்னால யூகிக்க முடியலமா. அவங்க அம்மா அதுக்கும் மேல இருக்கிறாங்க. தலை வலிக்குதுன்னு ஒரு காஃபி குடிக்கலான்னு அடுப்படிக்குள்ள போனா அடுப்படிக்குள்ள வரக்கூடாது, எதா இருந்தாலும் வெளியவே நின்னு கேளுன்றாங்க. கடவுளே, ரூம்ல இருந்தா என்னடி எப்ப பார்த்தாலும் ரூம்லயே இருக்கிற, வந்து வேலைய பாருன்றாங்க. சரி வேலை ஏதாவது பார்க்கலான்னு வெளியில வந்தா உன் மூஞ்சிய காட்டிட்டு வந்து இங்க நிக்காத, நீ ரூம்லயே போயிருன்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலமா. நான் பேசாம கிளம்பியே வந்துடுறேம்மா. அகிலா, அகிலா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணமாகி முழுசா ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் புறப்பட்டு வரேன்னு சொன்னா என்னத்த அர்த்தம்? ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? ஊரு உலகம்லாம் என்ன பேசுன்ற கவலை எனக்கு இல்ல அப்பதா. இப்படியே ஊர் உலகம் என்ன சொல்லும், ஊர் உலகம் என்ன செய்யும்னு பயந்து பயந்து நான் இப்படி நின்னு அழுதுட்டு இருக்கிறேன்னு. அவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நான் வந்துடுறேன் அப்பத்தா. என்னால முடியல அப்பத்தா. ஆத்தா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும் அப்பத்தா? உன் அக்காவுக்காகவாது நீ பொறுமையா இருக்கணும்ல. இங்க பாரத்தா, நீயும் அக்காவும் ஒரே இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கீங்க. அதனால உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவ வாழ்க்கையும் தானே பாதிக்கப்படும். அகிலா, நீயே யோசனை பண்ணி பாருமா. அவளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி வெற்றி தம்பியோட பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல நீ பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டீனா அவங்க வீட்டுல நீயும் போடின்னு உங்க அக்காவையும் சேர்த்து அனுப்பிடுவாங்கம்மா. இங்க பாராத்தா, உன் வாழ்க்கையோட சேர்த்து உன் அக்கா வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாம போயிடுமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமாக்கா, இப்பதான் மலர் அக்கா வெற்றி மாமா கிட்ட நல்லா பேசுறாங்க. இந்த நேரத்துல நீங்க வந்துட்டனா அவங்களும் நிரந்தரமா பிரிய வேண்டியது வந்துரும். நீ கொஞ்சம் அக்காக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே இருக்கா, அதுதான்க்கா எல்லாருக்கும் நல்லது. ஏம்மா அகிலா, நீ ஏம்மா அழுவுற? அகிலா, பொறுமையா இருமா. எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது?
வாழ்க்கை மட்டும் ஏமா இப்படி ஆயிடுச்சு? வெற்றி இளநீ கடை இருக்கான்னு பாரியா. இளநீ கடை அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு 2 இளநியை போட்டோம்னா சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும்யா. நானும் அதை தானே நினைச்சேன். நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் இளநீ கடை இருக்கு பாரு. ஓரங்கட்டு ஓரங்கட்டு. ஏன்னா கடையில யாரு? இதோ வரேன்பா. ஏம்மா வழுக்கியா 2 இளநீ கொடுங்க. அடிக்குது வெயிலு, அது சரி அது சரி, அதுக்கு குடிக்கணும் இளநீ, அது ரொம்ப சரி ரொம்ப சரி. இந்தா வெற்றி அடிச்சு விடு அடிச்சு விடு. கொடுங்க பாட்டி. நமக்கு பிறந்த நாள் வருது. அன்னைக்கு யாருமே நம்மளை திட்டவோ கோவப்படவோ மாட்டாங்க. மலரும் அப்படிதானே இருப்பா. பேசாம இதே சாக்கா வச்சு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிடலாமா? ஒருவேளை நம்ம சொல்லி ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டா? இதுல என்ன இருக்கு? கல்யாணமாகி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்ததுக்கு அப்புறம் தானே நீ உன் காதலை சொல்ல போற. அதனால அதெல்லாம் ஒன்றும் தப்பாகாது. நீ தைரியமா சொல்றது தான் நல்ல முடிவா இருக்கும். ஏண்டா, நீ மலரை காதலிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் நீ உன் காதலை சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ பொறுமையா இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை. பேசாம சொல்லிடு. இப்படிதானா? ஐயோ அதுக்குள்ள காலியா போச்சே. தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும் போலயே. ஏமோய் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இன்னொரு இளநீ வெட்டி கூட. இன்னொன்னா நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். என்ன இவன் இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கான்? குடுமா தேவையில்லாம ஸ்டாவ் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு. ஒருவேளை நம்ம நம்பிக்கையோட காதலை சொல்லி அவ முடியாதுன்னு சொல்லிட்டா? நீ என்னை காயப்படுத்திட்ட, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். நீ இதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ, இப்போ பேசிட்டு இருக்கிறது கூட இல்லாமல் போயிடுமே. அப்போ காதலை சொல்லலாமா வேணாமா ஒன்றுமே புரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? என்னடா இவன், நாம 2 இளநீ குடிச்சுட்டோம், தம்பி என்ன முத இளநியா குடிச்சுக்கிட்டு இருக்கான்? தம்பிக்கு மட்டும் அம்பிட்டு வருதா? யோ குடியா. ஆத்தே குடிக்கவே இல்லையா? அதான் தம்பி இம்புட்டு நேரமா ஒரே இளநியா கையில வச்சுக்கிட்டு இருக்காப்ல. யோ யோ வெற்றி, யோ வெற்றி, இந்த வெற்றி என்னடா இது? என்னது இது? ஏன்னா இளநியை வாங்கி குடிக்காம கையிலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? அப்படி என்னையா தீவிரமா வச்சுக்க இருக்கிறவன்? இல்லைண்ணே, அது ஒன்றும் இல்லை. இலை, நானும் உன்னை காலில இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு நிலையிலேயே இல்லையே. துணி கடைக்கு போய் பிறந்த நாளுமா புது துணி எடுப்பேன்னு பார்த்தா ஏதோ யோசனையில அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கிடையில
2 சாரியை வேற எடுத்து போட சொல்ற நீ. இப்ப என்னடானா கொலாய வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இளநிய குடிக்காம அப்படியே நின்று திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. நீ இங்க இருக்க, ஆனா உன் மனசு இங்க இல்லையே. என்ன மேட்ரு சொல்லு. இல்லைண்ணே, ஒரு முக்கியமான விஷயம், அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்யா? அது இலை என்னவா இருந்தாலும் சொல்லியா, அண்ணங்கிட்ட தானே. இல்லை, எனக்கு பிறந்த நாள் வருது இல்லை? அட ஆமையா, அதுக்கு தானே போய் புது துணி எடுத்துட்டு வரோம். அன்னைக்கு மலர்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவா. என்னண்ணே, நீ ஏன் இப்படி பயப்படுற? இல்லையா, நீ இப்படி சட்டுன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் நான் கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன். ஆமா, என்ன இப்படி திடீர்னு ஒரு முடிவு? இல்லைண்ணே, எம்புட்டு நாள் தான் இப்படி மனசுக்குள்ளே மறைச்சு வைக்கிறது. அண்ணே, நானும் மலரை காதலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதான் என் பிறந்த நாளை பயன்படுத்தி மலர்கிட்ட காதலை சொல்லிடலான்னு நினைச்சேன். அண்ணே, என்னண்ணே அமைதியா இருக்க? வேண்டான்னு நினைக்கிறியா? இல்ல நான் ரொம்ப அவசரப்படுறேனோ? சேச்சே, அவசரம்லாம் ஒண்ணும் இல்லையா. இதுவே ரொம்ப லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தா உன் அளவுக்குலாம் எவனும் பொறுமையெல்லாம் இருந்திருக்க மாட்டான். மலர் விஷயத்துல நீ அம்புட்டு பொறுமையா இருந்திருக்க. ஆனா இப்ப சொல்றது சரியா வருமானு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பயம் தானே. இப்போ மலர் என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கா, சிரிச்சு பேசுறா, என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு அழகான நட்பு இருக்கு, நல்ல புரிதல் இருக்கு. ஆனா நான் காதல்னு சொல்லி அவ ஏத்துக்கலனா, ஒருவேளை அவ என்ன தப்பா நினைச்சு என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டானா? அதெல்லாம் நினைக்கும் போது தானே பயமா இருக்கு. எனக்கும் அதான் ஏன் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? அதை நினைச்சா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கே. என்னண்ணே, நீயாவது ஏதாவது தெளிவான முடிவு சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் நான் யோசிக்கிறத பார்த்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே, என்னண்ணே? யோ வெற்றி, சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டல, சொல்லிரு. அண்ணே, அட ஆமையா, தப்போ ரைட்டோ என்ன ஆயிரப்போகுது? உனக்கு தோணுதுல, உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லுதா இல்லையா? ஏதோ ஒரு வகையில அந்த புள்ள உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கியா? அதை வச்சு தானே நீ சொல்லணும்னு நினைக்கிற. சொல்லிரு வெற்றி, கவலையே படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். அண்ணே, நிஜமாவா சொல்ற? இந்த பேர் தம்பி, முட்டி பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா மண்டைய பத்தி யோசிக்கப்படாது. நீ போய் சொல்லியா, அந்த பிள்ளை ஏத்துக்கிட்டா சந்தோஷம். ஒருவேளை ஏத்துக்காம கோபப்பட்டுச்சுன்னா நாளை பின்ன ஏதாச்சும் பேசி சமாளிச்சுக்கலாம். இந்த பேரு, நீ கண்டதையும் நினைச்சு மலர்கிட்ட காதல சொல்ற முடிவுல இருந்து தயவு செய்து பின் வாங்கிடாத. அப்போ சொல்லிடலான்னு சொல்றியானே? நீ உன் பிறந்த நாள் அன்னைக்கு மலர்கிட்ட உன் காதல சொல்ற, அவ்வளவுதான். இந்த பேரு, இதுதான் ரசிகர்களுடைய கோரிக்கை, விண்ணப்பம், எதிர்பார்ப்பு எல்லாமே. ஓகே ஓகேண்ணே. சரி சரி, இந்த இளநியை குடிச்சுட்டு காசை கொடுத்துட்டு வா. குர்ரா, இவ்வளவு நேரம் பேசுனது நானே குடிச்சுக்கிறேன். காசை மட்டும் நீ கொடுத்துரு. காசு மட்டும் நீ கொடுத்துரு. நானும் வெற்றியும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். நீ ஒரு வெள்ளை கலர் சட்டையும் ப்ளூ கலர் பாவாடையும் போட்டுக்கிட்டு, ரெட்டை சடை போட்டுக்கிட்டு, அதுலேயும் சில நாள் சட்டைக்கு மேட்சா வெள்ளை கலர் ரிப்பனும், சில நாள் ப்ளூ கலர் பாவாடைக்கு மேட்சா ப்ளூ கலர் ரிப்பனும் கட்டிக்கிட்டு வருவேன். கண்ணில் நல்லா
கிலோ கணக்கில் மை அப்பிட்டு வருவேன். இந்த பாரு மலர், காதல் வந்த பிறகு அது சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்க கூடாது. சட்டுன்னு எனக்கு பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையா சொல்லிடணும். என் மனசுல இருக்கிறது காதல் தானா? அப்ப அதை நான் அவர்கிட்ட வெளிப்படையா சொல்லிடலாமா? சொல்லி அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா என்ன பண்றது?